வணக்கம் நேயர்களே. ஆனந்தத்துவம் அமைப்பின் மேலாளர் திருமிகு எட்வின் பிரதீப் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். ஆனந்தத்துவம் என்றால் என்ன, அந்த அமைப்பின் நடவடிக்கைகள், செயல்பாடுகள் என்ன என்பதை அவரிடம் விரிவாக கேட்டறிவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்போ உங்களுடைய அமைப்பு பலரால் பேசப்படுகிறது. ஆனந்தத்துவம் அப்படின்ற அந்த அமைப்பில் நீங்கள் முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. நிறைய அந்த கருத்துக்களை எடுத்து செல்வதிலும் ஒரு முன்னோடியாக இருக்கிறீர்கள். இந்த ஆனந்தத்துவம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி ஐயா. ஆனந்தத்துவம் என்கின்ற அந்த அமைப்பிலிருந்து நான் இன்று வந்திருக்கின்றேன். இது எங்களுடைய இதை நிறுவின மதிப்புக்குரிய யாசேவா அவர்கள் எங்களுடைய தலைமை நிறுவனம் கோடம்பாக்கத்தில் அமைந்துள்ளது. பல வருடங்களாக மிகவும் சிறப்பாக இதை நடத்தி கொண்டு வருகின்றார். இதிலே நானும் ஒரு அங்கமாக ஒரு சில மாதங்களாக இணைந்திருக்கின்றேன். இந்த ஆனந்தத்துவத்தை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இது என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதுதான் எங்களுடைய குறிக்கோள். இப்பொழுது அதை பற்றி சில வார்த்தைகள் நான் பேச. ஆனந்தத்துவம் என்றால் என்ன? ஆனந்தத்துவத்தை முதல் நாம் அதை பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்னால் சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்க வேண்டும். அதை புரிந்தவுடன் அடுத்தது ஆனந்தத்துவம் தானாக உங்களுக்கு புரியும். உலகிலே படைக்கப்பட்ட அனைத்து மக்களும் ஜாதி, இனம், நாடு எங்கிருந்தாலும் அவர்கள் படித்திருக்கின்றார்கள், அல்லது ஆப்பிரிக்கா கண்டத்திலே காடுகளில் வசிக்கின்றவர்களாக கூட இருக்கலாம், பணக்காரர்கள், ஏழைகள், எல்லா விதமான மக்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக ஒவ்வொரு நாளும் தேடுகின்றார்கள், நாடுகின்றார்கள். அது என்ன? அனைவரும் தேடுகின்ற அந்த ஒரு விஷயம் சந்தோஷம். எது செய்தாலும் நான் இன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் மனிதன். தான் செய்கின்ற வேலைகள், தான் போடுகின்ற பிளான்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷத்தை தான் அவன் தேடுகின்றான். நண்பர்களை சென்று பார்க்கும் பொழுதும் ஒரு சந்தோஷத்தை தேடுகின்றான், விளையாட போகும் பொழுதும் சந்தோஷத்தை தேடுகின்றான், வேலையிலே போய் அங்கு வேலை பார்க்க வேண்டும் என்று செல்கின்ற இடத்திலும் அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் செயல்படுகின்றான். இன்னும் சொல்ல போனால் நல்லதே நினைத்து நல்ல காரியங்கள் செய்கின்ற மக்கள் ஒரு பக்கம், தீமையை நினைத்து ஏன் நான் இன்று யாரிடம் கொள்ளை அடிப்பது, யாரிடமிருந்து நான் அவர்களுடைய ஏதாவது ஒன்றை பறித்து கொள்வது என்றே யோசிக்கின்ற மக்கள் மறுபக்கம். இருவருமே நீங்கள் நம்ப மாட்டீர்கள், சந்தோஷத்துக்காக தான் செயல்படுகின்றார்கள். அப்பா, இன்று நான் நல்லபடியாக 3-4 பரிசை அடித்து விட்டேன், மன்னிக்கவும், அதிலிருந்து வரக்கூடிய காசை வைத்து இன்று என் குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துவேன் என்று அவன் நினைக்கின்றான், சந்தோஷமாக. ஆனால் இது உண்மையான சந்தோஷம் தானா என்று நாம் இந்த இடத்தில் கேட்க வேண்டும். அந்த நிமிடம் அவன் அதில் சந்தோஷம் அடைகின்றான். நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதை செம்மையாக செய்தேன். யாரிடம் எதை பறிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு நான் இன்று காலை சென்றேனோ அதை செம்மையாக முடித்து விட்டேன் என்ற சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் தானா? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களே, நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், இது நாம் இங்கே பேச வந்திருக்கின்ற ஆனந்தத்துவம் இதல்ல. சந்தோஷம், ஆனந்தத்துவம். சந்தோஷம் அனைவரும் நாடுகின்றார்கள், உண்மை. ஆனால் இதில் சிற்றின்பம் கலந்திருக்கும், இதில் சுயநலம் வேரூன்றி இருக்கும். அவனிடம் இருக்கின்ற பொருள் அது என்னிடம் வர வேண்டும், அப்பொழுது அவன் கஷ்டப்படுவானே, அந்த சிந்தனை நமக்கு வேண்டாம். இது என்னுடைய சுய நலத்தில் வேரூன்றி நிற்கின்ற ஒரு செயல். ஆனால் ஆனந்தத்துவம் இதில் சற்றும் சுயநலம் அடங்கி இருக்காது. அதை பற்றி தான் நாம் இங்கு பேச வேண்டியிருக்கணும். அது என்னவென்றால் தன்னலமற்ற அன்பு. இதுதான் ஆனந்தத்துவம். தன்னலமற்ற அன்பு. தான் செய்கின்ற காரியங்கள் பிறனுக்காக, அதில் எந்த பிரதிபலிப்பும் தனக்கு வேண்டும் என்று நினைக்காமல், அந்த நேரத்தில் தன்னுடைய நேரமோ, தனது செயலோ, தன்னுடைய வார்த்தைகளோ அவனுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றதா, அதில் அவன் சந்தோஷம் அடைகின்றானா, ஆனந்தம் அடைகின்றானா, அதை நாடுகின்றது தான் ஆனந்தத்துவம். இதை செய்யும் பொழுதே இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்னவென்றால், நாம் கொடுக்கின்ற அந்த ஆனந்தம் நமக்கே திரும்பி வரும். ஏனென்றால் இது தன்னலம் கருதாத ஒரு தூய்மையான ஒரு நோக்கத்தோடு செய்கின்ற அந்த செயல், ஏறக்குறைய இறைவன் செயல் கண்ணாடி போன்றது.
நாம் அதை கொடுக்கின்ற அந்த நேரத்தில் அவனிடம் பார்க்கின்ற அந்த மகிழ்ச்சி, நம் உள்ளத்தில் அந்த ஆனந்தம் பன்மடங்கு பெருகும். இதை ஒரு உதாரணத்தோடு நான் சொல்ல விரும்புகின்றேன். யெஷுவா, அதாவது ஆங்கிலத்தில் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட், தமிழில் இயேசு கிறிஸ்து, அவர் பிறந்த இஸ்ராயலிலே உள்ள அவர் பேசின அரமேயாக் மொழியில், தாய்மொழியில், தன்னுடைய தந்தையின் தாய் அவரை அழைத்தது யெஷுவா என்று அழைத்தார்கள். இந்த யெஷுவா என்கின்ற இயேசு கிறிஸ்துநாதர் என்ன போதிக்கின்றார் என்று பார்த்தீர்கள் என்றால், மிகவும் அழகாக லூக்காஸ் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நல்ல சமாரியன் என்ற ஒரு விஷயத்தை அவர் நம் கண் முன் வைப்பார். எல்லாமே ஒரு ஓமை, ஒரு கதை வடிவாக சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பார். இதில் என்ன சொல்லுகின்றார் என்றால், ஒரு நபர் பாலைவன பாதையிலே தான் செல்லுகின்ற வழியிலே வழிப்போக்கர்கள் அவனை அடித்து காயப்படுத்தி அவனிடம் இருக்கின்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டு வெயிலிலே கிடக்கின்றான் மனிதன். அப்பொழுது அந்த பக்கமாக யார் வருகின்றார்? ஒரு குருவானவர் வருகின்றார். பரிசேயர்கள் ஒருவர், ஆலய வழிபாடிலே மிகவும் முக்கியமான வழிபாடிலே இணைந்தவர், பார்த்தும் பார்க்காமல் செல்கின்றார். அடுத்தது ஒரு லேவியன் என்கின்றவரும் ஆலய வழிபாட்டிலே ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர் தான், இந்த குருவானவருக்கு உதவியாளராக இருப்பார். அவரும் இப்போ அந்த பாதையாக போகும்பொழுது என்ன காரணமோ தெரியவில்லை, இன்று எனக்கு நேரம் இல்லையோ அல்லது முக்கியமான காரியமாக செல்கின்ற, இது ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றது என்று நினைத்து அவரும் ஒன்றும் செய்யாமல் கடந்து செல்கின்றார். கடைசியாக ஒரு சமாரியன் ஒருவன் வருகின்றான். அந்த இடத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சமாரியனை வேற்றினத்தாராக கருதினார்கள் இவர்கள். சமாரியன் தன்னுடையவர்கள் அல்ல, இவர்கள் வேறு என்று கருதின அந்த காலகட்டத்தில் யூதர்களை விட தாழ்வானவர். நன்றி, மிகவும் தெளிவாக சொன்னீர்கள். தாழ்வானவர்கள் என்று அவர்களிடம் நமக்கு என்ன என்று ஒரு உதாசீனப்படுத்தினப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதர், இப்படி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கின்றாரே என்று உடனடியாக தன்னுடைய கழுதையிலிருந்து இறங்கி உடனடியாக அவரை தூக்கி தன் மடியில் வைத்து என்ன செய்யலாம் என்று பார்த்து ஓடி சென்று தண்ணீரை முகத்தில் தெளித்து துடைத்து, தன் துணியால் துடைத்து, இவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவை என்று தான் தூக்கி தன் கழுதை மேல் ஏற்றி அதை கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்று தன்னிடமிருந்த காசை முன்பின் தெரியாத ஒருவருக்கு, அதுவும் தன்னை எப்படி இந்த உலகம் கருதுகின்றது என்பதை ஒரு கணம் கூட யோசிக்காமல் இந்த நபருக்கு தன்னிடமிருந்த காசையெல்லாம் கொடுத்து, இவருக்கான உதவிகளை செய்யுங்கள், உடனடியாக என்னவென்று பாருங்கள் என்று சொல்லி அவர் தன் வழியே சென்றும் திரும்பி வரும்பொழுது ஒப்படைக்கின்றார். திரும்பி வரும் பொழுதும் இவர்கள் போனார்களே, இருவர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு நான் அவசரமாக செல்கின்றேன் என்று சென்றார்கள். இவரோ தன் காரியமாக தான் செல்கின்றார். ஆனாலும் இவரை நல்ல இடத்தில் சேர்த்த பிறகு திரும்பி வரும் பொழுதும் எப்படி இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தோடு சென்று விசாரிக்கின்றார். பாருங்கள், இதுதான் தன்னலமற்ற அன்பு என்று யெஷுவா போதிக்கின்றார். போதித்ததோடு நிறுத்தினாரா? இதை தன் வாழ்க்கையிலே எல்லாருடைய பாவங்களுக்காக சிலுவையை தான் சுமந்து தன் உயிரையே பலியாக கொடுக்கின்றார். அப்பொழுது தன்னலமற்ற அன்பை தான் போதித்தது மட்டுமல்லாமல் செயலிலே செய்து, இப்படி வாழுங்கள், இப்படி வாழ்ந்தால் உண்மையான ஆனந்தம் உங்களை நிரப்பும், உங்களை சுற்றி இருப்பவர்களை நிரப்பும், உண்மையாக நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முழுமை அடையும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த நல்ல சமாரியன் வரலாறு எத்தனையோ ஆண்டுகள் கழித்தும் கூட நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதை நல்ல காரியங்களுக்கு அந்த நல்ல சமாரியன் என்ற பெயரை கூட சூட்டுகிறார்கள். இப்போ தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் சமாரியன் பரிசு பொருட்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. அது இல்லாமல் தண்ணீர் கிடைக்காத காலம், குடி தண்ணீர் கிடைக்காத காலம், அவங்க தனியாக லாரியில் தண்ணீரை வச்சு அந்த வாகனத்துக்கு நல்ல சமாரியன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த நல்ல சமாரியன் நற்செயல்களை தன்னலம் கருதாமல் நற்செயல் செய்கிற அந்த ஒரு சமாரியன் உலகெங்கும் எவ்வளவு பேசப்படுகிறது. இப்போ இதன் அடிப்படையில் தான் இந்த ஆனந்தத்துவம். இந்த ஆனந்தத்துவம் என்ற எங்களுடைய நிறுவனம் எதற்காக நிறுவப்பட்டது என்றால் இதற்காகத்தான். இந்த ஆனந்தத்துவம் என்றால் தன்னலமற்ற அன்பு.
ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஹாவ் அ லவ் ஆக்கியபைட் ஹார்ட் என்று சொல்கின்றோம். ஒவ்வொன்றுக்கும் அதை இயக்குவதற்கு ஒரு விதமான ஒரு ப்ரோக்ராம் உள்ளே வைத்திருக்கின்றார்கள். அது இயங்குகின்றது. ஒரு காரிலே உள்ள ஒரு இன்ஜின் எப்படி இயங்குகின்றது, அதில் ஒரு சில விஷயங்களை செய்ய பொறுத்திருக்கின்றார்கள். அதுபோல் ஒரு கம்ப்யூட்டர் அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்கின்றோம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியாக அது இயங்குகின்றது. நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையானது ஒரு லவ் ஆக்கியபைட் ஹார்ட்டோடு, ஒரு தன்னலமற்ற அன்பே நிறைவாக கொண்ட ஒரு இருதயத்தோடு நம்முடைய சிந்தனை சொல் செயல் இருந்தால் அன்றாடம் அது மிகவும் செம்மையாக நாம் எந்த இலக்கை நோக்கி செல்கின்றோமோ, அவரவர்கள் படிக்கின்ற குழந்தை, வேலை பார்க்கின்ற தந்தை, வேலைக்கு செல்கின்ற தாய், குடும்பமாக இணைந்திருக்கின்றார்கள், எல்லாருடைய நலனையும் அது அழகாக வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் மக்களிடம் சொல்ல பிரயாசப்படுகின்றோம். உதாரணங்கள் கொடுக்கலாம். அதாவது இப்பொழுது எதிர் உதாரணம் கொடுக்கும் பொழுது நாம் என்ன சொல்லுகின்றோமோ அது உங்களுக்கு தெளிவாக புரியும். டு எக்ஸ்பிளைன் தி ஆப்போசிட். அதாவது ஒரு மனிதர் காலை எழுந்தவுடன் தன்னுடைய ஆஃபீஸை நினைத்து கொண்டு, நான் எத்தனை வருடம் வேலை பார்க்கின்றேன், எனக்கு கிடைக்காத ஒரு ப்ரமோஷன் ஏன் அவனுக்கு கிடைத்தது, அவனுடைய அதே படிப்பு தான் நானும் படித்திருக்கின்றேன், இதிலே சொல்லப்போனால் நான் சீனியர் இந்த கம்பெனியில், இவனுக்கு எப்படி என்னை மீறி இந்த ஒரு ப்ரமோஷனை கொடுத்தார்கள் என்ற அந்த சிந்தனை தன்னையே அரிக்கின்றது. பொறாமை என்று சொல்லுகின்றோம். நற்குணங்கள் என்னெல்லாம்? இரக்க குணம், ஒரு வீரம், அல்லது ஒரு உதவி செய்கின்ற ஒரு நல்ல குணம், மற்றவர்களோடு இரக்கப்படுகின்றது, அவர்களோடது கம்பேஷன், அவர்களுடைய அது லாட்டின்னு வருகின்றது கும்பாசியோ, இன்னொருத்தருடைய வேதனையில் பங்கேற்பது கம்பேஷன். மேலோட்டமாக பார்ப்பதல்ல, அவரோடு அமர்ந்து அவர் அழுகின்ற பொழுது நமக்கு தானே கண்ணீர் வரும். அது போன்ற நல்ல குணங்களை இங்கே எடுத்து சொல்கின்றோம் அல்லவா? பிறனுக்கு உதவி செய்வது, தான தர்மம் செய்வது, கம்பேஷனட்டாக இருப்பது, இரக்க குணமாக இருப்பது, வீரமாக இருப்பது. அதுபோல் தீய குணங்கள் இருக்கின்றது பாருங்கள். பொறாமை, வெறி, கோபம், ஆக்ரோஷம் போன்ற பல குணங்கள், தவறான குணங்கள் இருக்கின்றது. இதையெல்லாம் நேர்மறை சக்தி என்று சொல்கின்றோம், இதையெல்லாம் எதிர்மறை சக்தி என்று சொல்கின்றோம். அதாவது சொல்லப்போனால் பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுகின்ற நல்குணங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை ஒரு மனிதனிடம் செலுத்தும். தீய குணங்கள் நெகட்டிவ் எனர்ஜி அதை செலுத்தும். இப்பொழுது இந்த நபர், என்னுடைய உதாரணம் நபர் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கின்றார். இவனுக்கு எப்படி இந்த ஒரு ப்ரமோஷன் என்னை மீறி கிடைத்தது என்ற சிந்தனையோடு காலை எழுந்திருக்கின்றார். என்ன நடக்கப் போகின்றது? மனைவி ஒரு காஃபியை கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு கோபமான ஒரு வார்த்தை. அவங்க ஏன் இவர் இப்படி என்னை பார்த்தோன்னே எரிந்து விழுகின்றார். குழந்தை ஓடியாந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் கார்டு ஏதோ சைன் பண்ண வேண்டும், எனக்கு ஒரு 100 ரூபாய் ஸ்கூலில் ஏதோ என்ன இதே வேலையாக போச்சு உனக்கு, எப்போ பார்த்தாலும் இது வேறு வேலையே இல்லையா, இப்போ தான் மனுஷன் எழுந்திருக்கிறேன் அதுக்குள்ளே என்று இவர்களை பார்த்தும் அவர்களை பார்த்தும் இதெல்லாம் ஏன் நடக்கின்றது? எதிர்மறை சக்தி ஆட்கொண்டு விட்டது. உள்ளுக்குள்ளே ஒரு விதமான தேவையில்லாத, ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு விதமான அரிப்பு, அதிலிருந்து வரக்கூடிய அனைத்து செயல்களும் எதிர்மறை சக்தியோடு செயல்படுற நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நாசமாக போகின்றது. ஆனால் அதே நேரத்தில் நாம் இப்பொழுது ஆப்போசிட் உங்களுக்கு புரியும். ஹாவ் அ லவ் ஆக்கியபைட் ஹார்ட். இப்பொழுது ஒரு உண்மையான ஒரு தன்னலமற்ற அன்போடு ஒரு மனிதன் அதே நினைத்து இப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு இதை எப்படி வளர்க்கலாம் என்று சில புத்தகங்கள் படித்து, சில நேரம் தியானத்தில் செலவழித்து, பெரியவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி வாழ ஆசிக்கின்ற மனிதன் என்னென்ன காரியங்கள் செய்கின்றான் என்று பாருங்கள். ஒரு டீ கடைக்கு செல்கின்றான், வெயிலாக இருக்கின்றது, சரி என்று உள்ளே ஒரு சிறிய இடம், 2 பேர் 3 பேர் நிற்கக்கூடிய இடத்திலே உள்ளே நிழலிலே நின்று டீ குடித்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது வெளியே ஒரு ரிட்டையர்டான ஒரு மனிதர் வருகின்றார். வெள்ளை முடி, ஒரு 75 வயதில் ஒருத்தர் டீ கொடுப்பா அப்படி என்று சொல்லும் பொழுது அதை வாங்கி கொண்டு உள்ளே இடம் இல்லையே என்று அந்த வெயிலிலே நிற்கின்ற குடிக்கின்றாரே என்ற சிந்தனை இவனுக்கு வரும்.
உடனே என்ன செய்கின்றான், ஐயா இப்படி உள்ளே வாருங்கள், என்னப்பா நீ உள்ளே வாருங்க சொல்ற, நீ வாங்க சொல்லி தன்னிடத்தை கொடுத்து அவன் வெயிலில் நிற்கின்றான் பார். இதில் அவருக்கு என்ன லாபம்? ஒன்றும் லாபம் கிடையாது. ஆனால் இது ஒரு சிறிய செயல். ஆனால் இந்த செயலை பார்க்கின்ற மனிதர்களுக்கு அது எங்கோ ஒரு இடத்தில் அவர்களுக்கு அது உதவி செய்யும். மழையில் போய் கொண்டிருக்கின்றான் குடை பிடித்து கொண்டு. இரண்டாவது ஒரு உதாரணம், ஒரு ஸ்கூல் பிள்ளைகள் 2 பேர் பேக்கோடு ஐயோ என்று இப்படி இப்படி என்று ஓடுகிறார்கள். அந்த பேக்கில் உள்ள புஸ்தகங்கள் நினைய போகின்றதா, ஐயோ இந்த பிள்ளைகள் நாளைக்கு பள்ளிக்கு போகும்போது சளி பிடித்து ஜலதோஷம் பிடித்து கொள்ளுமா என்று இவன் என்ன செய்கின்றான், ஓடி போய் இந்த கொடையை பிடித்து கொள்ளுங்கள், ஏன் கொஞ்ச நேரம் ஓரமாக நிற்கக்கூடாது, அங்கிள் பக்கத்தில் தான் இருக்குது வீடு, சரி வாங்க இந்த கொடை பிடிச்சி உங்களுக்கு வேண்டாங்க நீங்கள் போக நான் பின்னாடியே வரேன் என்று சொல்கின்ற அந்த செயல், இதெல்லாம் எப்படி வரும்? எப்படி வரும் என்றால் தன் மனதிலே தன்னலமற்ற அன்பை வேணும் எனக்கு, இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், முன்னோடிகள் இருக்கின்ற எனக்கு, அதை போல் நானும் வாழ ஆசைப்படுகின்றேன், அதையே எனக்கு கிடைக்கின்ற சிறிய சிறிய வாய்ப்புகளில் பயன்படுத்துகின்றேன், இவ்வளவுதான். இப்படி வாழ்கின்ற மனிதர் அவர் செய்கின்ற அனைத்து காரியங்களும் கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று ஒரு பக்கம் அது இருக்கட்டும். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் அதை நிச்சயமாக நம்புவார்கள். அப்படி நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இவர் சிறந்த ஒரு மனிதராக இருக்கின்றாரே என்று தேன், ஒரு மிகவும் சிறந்த ஒரு மனிதர் பிரான்சிஸ் டிசேல்ஸ் என்று ஒருத்தர் சொல்லுவார், ஒரு டீஸ்பூனிலே இருக்கின்ற தேனை சுற்றி 100 வண்டுகள் வரும், ஆனால் ஒரு பேரல் முழுவதும் வினிகர் வைத்தால் ஒரு வண்டு கூட வராது என்று. இவர் ஒரு சிறந்த மனிதர் என்று இவரை சுற்றி தானாக மக்கள் மொய்ப்பார்கள். ஏதோ ஒன்று இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தானாக இவரிடம் சுற்றி ஒரு வட்டம் இருக்கும். அதுதான் இந்த ஆனந்தத்துவத்துடைய பவர், சக்தி. ஏனென்றால் இதிலிருந்து வரக்கூடியது பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அனைத்தையும் வெல்லும். இப்போ நீங்கள் சொன்னதிலிருந்து இந்த தத்துவம் உலகின் மிகச்சிறந்த ஒரு தத்துவம். இது மாதிரி எல்லாரும் அதை கடைபிடிக்க தொடங்கிட்டாங்கன்னா ஒரு துன்பம் இருக்காதுன்ற நிலை நம்ம கண்முன்னே தெரியுது. ஆனால் இது நடக்குமா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது. இந்த மாதிரி கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு உதவுவது யார்? இல்லை அதுக்குன்னு தேவைப்படும், அப்போ ஆட்கள் தேவைப்படுறாங்க, நிதி தேவைப்படும், அப்படின்ற போது அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள்? மிகவும் நல்ல கேள்வி ஐயா. இந்த இடத்தில் தான் எங்களுடைய நிறுவனர் திரு யாசேவா அவர்களை மிகவும் மதிப்புக்குரிய யாசேவா அவர்களை மிகவும் பாராட்ட வேண்டிய ஒரு இடத்தில் நான் இருக்கின்றேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், இது ஒரு அன்ஆஸ்க்டு ஆஃபரிங் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய நிறுவனத்தில். அதாவது கேட்கப்படாத ஒரு அளிப்பு. அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். என்னவென்றால், நாம் பல ப்ராஜெக்ட்ஸ் வைத்திருக்கின்றோம் எங்களுடைய நிறுவனத்தில். இந்த ப்ராஜெக்ட்ஸை நடத்துவதற்கு மிகவும் மிகவும் அருமையான செம்மையான ப்ராஜெக்ட்ஸை வைத்திருக்கின்றோம். மக்களுக்கு மிகவும் தேவை, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், அது எல்லாம் எங்களுடைய தன்னலமற்ற அன்பிலிருந்து பிறந்த இந்த ப்ராஜெக்ட்ஸை வைத்திருக்கின்றோம். ஆனால் அதற்கு நிதி உதவி என்று இதுவரை எங்களுக்கு யாருமே இல்லை. அந்த இடத்தில் தான் இந்த யாசேவா அவர்களை நாங்கள் பாராட்ட வேண்டிய நிலத்தில் இருக்கின்றோம். அவர் தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ செய்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் நடுவில் பரப்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதனால் இது உண்மையாகவே ஒரு அன்ஆஸ்ட் ஆஃபர். யாருமே அவரிடம் இதை ஏன் செய்யக்கூடாது, இதை ஏன் நீங்கள் செய்யலாமே, ஏன் இதை நீங்கள் யோசிக்காமல் இருக்கின்றீர்கள் சொல்லவே இல்லை. தானாக முன்வந்து அன்ஆஸ்ட், தானாக முன்வந்து நல்ல காரியம் பலது நாம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு இப்போது தன்னுடைய தாய் பெயரிலே மிகவும் சிறப்பாக ஒரு மயிலாப்பூர் ஏரியாவில் ஒரு சத்திரம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய ரெஜினா என்கின்ற அவங்களோட மறைந்த டாக்டர் ரெஜினா தாயாருடைய பெயரில். அங்கு எப்படி என்றால், வீடு இல்லாத மனிதர்கள், ஹோம்லெஸ், அவர்களுக்கு இந்த சத்திரம். அவர்கள் அங்கே தங்கி அங்கே அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகின்றது. அந்த இடத்திலே அவர்கள் தூங்கிக் கொள்ளலாம். பின்பு வேலை பார்ப்பதற்கோ படிப்பதற்கோ சென்று என்ன முடியுமோ ஏதாவது ஒரு இடம், ஒரு சம்பாத்தியம் கிடைத்ததென்றால் ஒரு 2-3 மாதத்திற்கு பிறகு வெளியேறுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கின்றார்கள். மற்றும் வேறு சிலர் அங்கே உள்ளே நுழைகின்றார்கள். இப்படி ஆரம்பித்த இவருடைய இந்த ஒரு முயற்சி பெரிய அளவிலே
பரவி கொண்டிருக்கின்றது. எப்படி என்றால், இப்பொழுது உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, ரஷ்யா யுக்ரைன் வார் எவ்வளவு பயங்கரமான ஒரு ப்ரொபோர்ஷன்ஸில் போய் கொண்டிருக்கின்றது என்று. அதனால் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள் பாருங்கள். அவருடைய தந்தை போருக்கு சென்றவர் இறந்து விட்டார், சகோதரன் போருக்கு சென்றவன் தலைச்ச பையன் அவனும் இறந்து விட்டான். இப்படி ஒரு நிலைமையிலே சில நேரம் இந்த குழந்தைங்க தாயும் இறந்து போகின்றார்கள். அப்போ இந்த அனாதையாக பிள்ளைகள் அல்லது ஆண் உதவி இல்லாத தாய் பிள்ளைகள், 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் என்று இருக்கின்ற கொடூரமான ஒரு நிலவரம் இன்றும் இப்பொழுதும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் என்று யோசனை யாசேவா அவர்களுக்கு வந்திருக்கின்றது பாருங்கள். அந்த ப்ராஜெக்ட், மர்சி ப்ராஜெக்ட், இவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று அதையே ஒரு ப்ராஜெக்டாக வடிவு கொடுத்து வைத்திருக்கின்றார். அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள், வசதி வாய்ப்புள்ள நாடுகள் தான். ஆனால் அங்கேயும் ஒரு சொந்த வீடு வாங்க முடியாமல் எத்தனையோ பேர் ரோட்டிலே தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். தெரியுமா உங்களுக்கு? அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கின்ற இவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம்? இங்கே நம் மயிலாப்பூரில் இங்கே செய்கின்றோமே, அதுபோல் தான் அவர்களும் மனிதர்கள் தானே. அதாவது நம்முடைய யாசேவார்கள் அதிகமாக சொல்கின்ற ஒரு வார்த்தை, தமிழர்கள் நாம் இந்த கணியன் பூங்கொன்றனாரை போல் நாம் வாழ வேண்டும் என்று அடிக்கடி நமக்கு அதை வலியுறுத்துவார். கணியன் பூங்கொன்றனார் என்ன சொன்னார்? யாதும் ஊரே யாவரும் கேளு. அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அவருடைய சிந்தனை பாருங்கள், தமிழனுடைய சிந்தனையை பாருங்கள். எல்லா நாடில் இருக்கின்ற மனிதர்களும் என் சகோதரர்கள் என்கின்றார். நாடு என்று பிரிக்காதே, அவர்கள் எல்லாம் என்னுடைய அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன் என்கின்றார். யாதும் ஊரே எனக்கு, யாவரும் என் குடும்பத்து மனிதர்கள் தான். இதைத்தானே விவேகானந்தர் மிகவும் அழகாக அதுவரை லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் என்று சொன்ன காலத்திலே, ஸ்பீச் ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன காலத்திலே, இவர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆரம்பித்த உடனே அவருக்கு அனைவரும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தார்கள். அது எங்கிருந்து வந்தது? கணியன் பூங்குன்றனாருடைய போதனையிலிருந்து தான் வந்தது. அதுபோல யாசேவா அடிக்கடி அதை சொல்லுவார். இங்கே குறுகிய வட்டத்தில் இந்தியாவை பற்றி நாம் நினைக்க வேண்டும் தான், நம்முடைய தாய் வீடு முதல். அதே நேரத்தில் இதே போல் ஓலக்குரல் எழுப்பும் யாராக இருந்தாலும் அவர்களும் நம்ம சகோதரர்கள் தானே. என்ன அவர்களுக்கு செய்யலாம் என்று யோசி என்று சொல்கின்றார். சிந்தனை செய். இது ஒரு அன்ஆஸ்ட் ஆஃபரிங். யாரும் அவரிடம் வந்து இதை ஏன் நீ செய்கின்றாய், செய்யலாமே என்று கேட்கவே இல்லை. தன்னுடைய கை காசை வைத்து யாருக்கு என்ன செய்யலாம் என்று நினைக்கின்ற அந்த உள்ளம், அதுதான் அந்த தன்னலமற்ற அன்பு நிறைந்த உள்ளம். இதைத்தான் நம்முடைய நிறுவனத்தில் மிகவும் பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்ஸை வைத்து முன்னோக்கி செல்கின்றோம். இப்போ நீங்கள் கணியன் பூங்குன்றனாரை பற்றி சொன்னீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுக்கு அடுத்து தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு ஒன்று இருக்குது. அது உங்களோட அமைப்புக்கு ஏற்ற ஒரு சொற்றொடர் மாதிரி எனக்கு தோணுது. ஆமாங்க. ஏன்னா நீங்கள் நன்மை செய்தால் நன்மை கிடைக்க போகுது. ஆமாம், அப்படின்ற மாதிரி. அதே தான் சார். முழுமையாக நாம் செயல்படுகின்ற அனைத்து சிந்தனை சொல் செயலும் நேர்மறை சக்தி உள்ளதாக இருக்கின்றதா என்பது தான் அந்த ஒரே கேள்வி நம்மிடம். எதுவுமே தூய்மையான பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ண வேண்டும். நெகட்டிவ் எனர்ஜியே பேசாதீர்கள் என்று சொல்வார் நம்முடைய ஆஃபீஸில். அது நெகட்டிவிட்டியை தான் பிறக்க வைக்கும். இந்த அமைப்பின் கருத்துக்கள் மக்களிடம் போய் சேர்வதற்கான எல்லா செயல்பாடுகளும் செஞ்சிட்ருக்கீங்க. ஆமாம் சார். அதுக்கான ஒரு ஊடகம் ஒன்று, ஒரு யூடியூப் சேனல் ஒன்று அமைக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றார் சார். இதை பற்றி அதிகமாக பேசி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக அவர் செயல்படுகின்றார். போன்ற இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த அரிய வாய்ப்பும் மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். பல பேர் இதை பற்றி தெரிந்து கொள்வார்கள். அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்கள் முயற்சி வெல்லட்டும், இந்த உலகம் ஆனந்தத்தால் நிரம்பட்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. நன்றி.